ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இந்த வீடியோவில் நம்ம கொடுவா மீன் வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதற்கு நான் 1/2 கிலோ கொடுவா மீன் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், ½ லெமன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், சில்லி பவுட்ரு 1/2 டீஸ்பூன், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சால்ட்டு 1/2 ஸ்பூன், ஆயில் 2 ஸ்பூன். இவ்வளோ தான் மீன் வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், அடுத்தது சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அடுத்து ½ லெமன் எடுத்துருக்கோம். அந்த ½ லெமனோட சாறு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது சால்ட்டு, கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் சேர்த்துருங்க. இப்போ ஆயிலாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொடுவா மீன் அதில் கட் பண்ணி வச்சுருக்க கொடுவா மீனை வந்து அதில் போட்டு நல்லா நாலா பக்கமும் அப்ளை பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ மீன் வந்து ஒரு ½ hour வரைக்கும் ஊறட்டும். நல்லா மசாலா வந்து நல்லா ஊறுச்சுன்னா நல்லா மீன் வறுக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சு ஒரு ½ hour வரைக்கும் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மீனை வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ மீன் ½ hour நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம மீனை வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு பேனில் ஒரு 50 கிராம் ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ மீனை வந்து ஆயிலில் சேர்த்துடலாம். மீனை நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்ச நேரம் ஆன பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. ரெண்டு பக்கமும் நம்ம மீனை திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா கமகமன்னு நம்மளோட கொடுவா மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவு கலர் வந்தாலே போதும், மீன் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.